Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்மூத்தி தான் வந்து செய்ய போகிறோம். கிவியை வச்சு நம்ம ஒரு ஸ்மூத்தி நம்ம செய்யலாம். கிவியோட சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இங்கே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மூத்தி செய்கிறதுக்கு 2 பழுத்த கிவி, ஒரு வாழைப்பழம், பால் 1 கப்பு. கிவி பழுத்துடுச்சான்னு நீங்கள் வந்து தொட்டு பார்த்தாலே வந்து அமுங்குச்சுன்னு, அந்த மாம்பழம் வந்து கொஞ்சம் அமுங்கும் பார்த்தீங்களா, அப்படி இருந்தாலே பழுத்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை எப்படி வந்து இந்த தோல் வந்து எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி ஆஃபாக வந்து கட் பண்ணிவிடுங்க. கிவியை வந்து வெட்டும்போது சென்டராக வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த தோலில் வந்து இப்படியே வந்து ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா, அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிவி மட்டும் தனியாக அப்படியே வந்துடும். அந்த ஃப்ளஷ் மட்டும் தனியாக அப்படியே வரும். இந்த சைடு வந்து ஈஸியாக வந்துடுச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து கிவியோட அந்த காம்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த நம்ம வந்து ஒரு பழத்தை பிப்போம் இல்லையா, அந்த காம்பு இருக்கிற சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உள்ளே வந்து அந்த இது வந்து இறங்கியிருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அழுத்தம் இப்படி கொடுத்து இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும். நல்லா பழுத்து இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்துடும். இப்போ இன்னொரு பழத்தையும் அதே மாதிரி வெட்டிக்கலாம். இந்த பழம் வந்து பார்த்தாலே அந்த க்ரீன் கலர் பார்த்தாலே தெரியுது, ரொம்பலாம் பழுக்கலை, ஆனால் பழுத்து இருக்குது, அவ்வளோதான். அப்போ வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் இப்படி வந்து அந்த ரவுண்டை சுற்றிட்டு இந்த வந்து தோலை வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து எடுத்து விட்டுடலாம். இந்த வாழைப்பழத்துக்கு தோல் உரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கீழே இந்த பகுதி தான் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதை வந்து இந்த ஃபுல்லாகவே உரிச்சிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம அப்படியே கையாலேயே இழுத்துக்கலாம். கொஞ்சமாக அந்த காம்பு பகுதி மட்டும் அப்படியே இருக்கும், அது வந்து நீங்கள் கத்தியில் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இதுவே நல்ல பழுத்த கிவியாக இருந்தால் உங்களுக்கு இந்த கவலையே வேண்டாங்க, அதுவே சூப்பராக வந்து அப்படியே வந்துடும். இப்போ வாழைப்பழத்தையும் நம்ம தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டி ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்மூத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகரே வந்து ஆட் பண்ணல. நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும் போதே வந்து நான் சுகரே வந்து சொல்லலை. நம்ம சர்க்கரையை வந்து சேர்க்காம தான் பண்ண போகிறோம். வாழைப்பழத்துலேயே நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுவே வந்து இதுக்கு போதுமானது. எப்போவுமே நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் இல்லைனா ஸ்மூத்தி செய்யும்போது நீங்கள் ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து தேன் இல்லைனா நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ கொஞ்சமாக வந்து பால் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து அது நல்லா அரைப்படட்டும், அதுக்கப்புறமா நம்ம மீதி பாலையும் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து நிறைய வந்து லிக்விட் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக அரைப்படாது. இப்போ ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து 1 ஸ்பீட்லேயே வச்சு நான் அரைச்சிக்கிறேன். இப்போ இதில் நம்ம மீதி பாலையும் இதுலேயே வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட் வந்து அடித்தா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பேஸ்ட்டாக இருந்ததில் தான் வந்து மீதி பாலை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கிவி பனானா ஸ்மூத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் வந்து இந்த ஸ்மூத்தி வந்து நீங்கள் குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. ஒரு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த ஸ்மூத்தி வந்து காலையில் நம்ம குடிச்சிட்டாலே வந்து நல்லா ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஸ்மூத்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.